காட்சிகளை கவனித்தாயா? நன்றாக ரசிக்கிறேன். ஆசை தீர ரசி, திகட்டுகிற வரையில் ரசி. இனிமேல் எப்பொழுது ரசிக்கப் போகிறாய்? ஏன் சுவாமி? இந்த இடங்களுக்கெல்லாம் அடிக்கடி வர முடியாதல்லவா? சரி வா, மலையுச்சிக்கு போவோம். மலையுச்சிக்கா? அவ்வளவு தூரம் நடந்து போய் பிறகு திரும்ப வேண்டுமே. நீ வா, திரும்ப வேண்டாம். திரும்பாமல் அங்கேயே இருப்பதா? பைத்தியம், வரும்போது நான் உன்னை தூக்கி வருகிறேன் என்கிறேன். எல்லாம் கிண்டல் தான். இப்பொழுது அப்படித்தான் தெரியும். போகுமிடம் வெகு தூரமில்லை, நீ வாராய். போகுமிடம் வெகு தூரமில்லை, நீ வாராய். மாறுதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே. மாறுதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே. இதனிலும் ஆனந்தம் அடைந்தே இயற்கையில் கலம் துயர் பெண்ணினை காண்பாய். இதனிலும் ஆனந்தம் அடைந்தே இயற்கையில் கலம் துயர் பெண்ணினை காண்பாய். அங்கே வாராய். அமைதி நிலவுதே சாந்தம் காணுதே. அமைதி நிலவுதே சாந்தம் காணுதே. அழிவில்லா போன நிலை சூழுதே. முடிவில்லா மோக நிலையினே, முடிவில்லா மோக நிலையினே மலை முடியில் காணுவாய். வாராய் வாராய். ஈடில்லா அழகு சிகர மீதிலே கண்டு இன்பமே கொள்வோம். ஈடில்லா அழகு சிகர மீதிலே கண்டு இன்பமே கொள்வோம். இன்பமும் அடைந்தே இக மறந்தே வேறுலகம் காணுவாய். அங்கே இன்பமும் அடைந்தே இக மறந்தே வேறுலகம் காணுவாய். அங்கே வாராய், நீ வாராய். புலிகளை தொடர்ந்தே புதுமானியே வாராய் வாராய். மலையடிவாரம் எவ்வளவு ரம்மியமாக இருக்கிறது, பார்த்தீர்களா? எல்லாம் சிறிது நேரத்தில் மறைந்து விடும். ஏன்? இருட்டு வந்து விடும் அல்லவா? ஆமாம், சீக்கிரம் திரும்ப வேண்டும். சூரிய அஸ்தமனம் கூட ஆக போகிறது. இன்னொரு அஸ்தமனமும் இருக்கிறது. எங்கே சுவாமி? இங்கேதான், இவ்விடத்தில் தான், இப்பொழுதேதான். சுவாமி, தொடாதே. உன் இஷ்ட தெய்வத்தை வணங்கிக் கொள். இங்கிருந்து உன்னை உருட்டப் போகிறேன். பிரபு. மாமதைக்காரி, மந்திரி மகள் என்ற இருமாப்பில் மரியாதை தெரியாமல் நடந்து கொண்டாயல்லவா, அதற்கு பரிசளிக்கப் போகிறேன். தூக்கு மேடைக்கு சென்ற கள்ளனை கல்யாணம் செய்து கொண்டதற்கு பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று கவலைப்பட்டாயே, அந்த கவலையை தீர்க்கப் போகிறேன். விளையாடுகிறீர்களா? விபச்சாரியோட விளையாட்டு விலைமாதே. உன்னை விண்ணுலகத்திற்கு வழி அனுப்பி வைக்கப் போகிறேன். ஐயோ, நான் ஒரு தவறும் செய்யவில்லையே. நீ இந்த உலகத்தில் இருப்பதே ஒரு தவறுதான். எனக்கும் ராஜகுமாரிக்கும் இடையே நீ ஒரு அணை, என் கலைக்கு நீ ஒரு விரோதி. சுவாமி, உங்களை திருத்தலாம் என்று கோட்டான் குயிலுக்கு குரல் கற்றுக் கொடுத்ததாம். மன்னித்து விடுங்கள். என் மானம் போன பிறகா ஒரு சாதாரண பெண், பொட்டு பூச்சிலும் கேவலமானவள், அரண்மனை குருவின் மகனை அவமானப்படுத்துவது, அவன் ஆசையிலே குறுக்கிடுவது மன்னிக்க கூடிய குற்றமா? அகம்பாவ வெறியேறிய உன் உடல் இந்த மலையிலே உருளட்டும். மமதையால் கனத்து விட்ட உன் மண்டை இந்த பாறைகளில் மோதி சுக்குநூறாகட்டும்.
இருமாப்பு நிரம்பிய உன் இருதயத்திலிருந்து பீரிடப் போகும் ரத்தம் இந்த மலையடிவாரத்தை நனைக்கட்டும். சுவாமி, நம் காதல் வாழ்க்கையில் தோன்றிய மின்னல் தானா? துல்லியமாக பிரகாசிக்கும் துருவ நட்சத்திரம் என்று நினைத்தாயா துரோகி? சுவாமி, என்னை பாருங்கள். மாசற்ற உங்கள் மனைவியை பாருங்கள். உங்கள் மங்கள வாழ்வியை விரும்பியிருக்கும் என் மாகிலத்தை பாருங்கள். உண்மையான காண்டத்தை கேட்க எனக்கு நேரமில்லை. நீ சாகத்தான் வேண்டும். சாகத்தான் வேண்டும். நேர்மை தவறாத என் தந்தையின் நீதியை தவறு செய்து ஆருயிர் தோழி ஜீவரேகாவின் குடியை கடித்து வஞ்சனியும் வக்ர மூளையும் கொண்ட ஒரு காமாந்தக்கார மிருகத்திற்கு வாழ்க்கைப்பட்டு தமிழ்நாட்டின் பெருமையை குலைத்த நான் சாகத்தான் வேண்டும். ஆம், சாகத்தான் வேண்டும். நீ மாத்திரமல்லடி, இன்றிரவு அரசனும் சாகிறான். அரசனுடைய சமாதியின் மேல் தான் எங்களுடைய புதிய சாம்ராஜ்யம் உதயமாக போகிறது. இங்கே மலையடிவாரத்தில் உன் பிணம், அங்கே மாளிகையில் மன்னனின் பிணம். நாளை காலையில் உதிக்கும் சூரிய வெளிச்சத்தில் என் தந்தையின் தலையில் முல்லை நாட்டு ரத்தன கிரீடம் ஜொலிக்கும். இந்த பார்த்திபன் பக்கத்திலே ஜீவரேகா ஜொலிப்பாள். துரோகம், மனசாட்சிக்கு அடுக்காத மகாபாதகம். வளர்த்தாதே. உன் இஷ்ட தெய்வத்தை வணங்கிக் கொள். தெய்வம், கணவனே தெய்வம், உங்களையே வணங்குகிறேன். வணங்கி தொலை. என்னை பிடித்த சனி இன்றோடு ஒழிந்தது. எந்த கைகள் என் காதலனை கனிவோடு தழுவ காத்திருந்தனவோ அதே கைகள் அவரை காலின் வாயில் தள்ளிவிட்டன. எந்த கண்கள் அவருடைய பரிபூர்ண அழகை தினந்தோறும் பருக துடித்திருந்தனவோ அதே கண்கள் அவருடைய பிடித்த கண்டு. எந்த நெஞ்சத்தில் என் கண்ணாளனுக்காக ஒரு இடம் ஒதுக்கி இருந்தேனோ அதே நெஞ்சம் அவரை கொல்லும் கட்டாரியாக மாறிவிட்டது. என்கதி இப்படியா முடிய வேண்டும்? இதுதான் காதல், இதுதான் காதலின் சுகம், இதுதான் காதலின் யோக்கியதை. பதியை கடவுளாக நினைக்கும் உலகே, நான் செய்தது பாவமானால் என்னை மன்னித்து விடு. உபகம் செய்தவர்க்கே அபகாரம் செய்ய எண்ணும் முழு மோசக்காரன் தானே முடிவிலே நாசமாவா. அன்னம் இட்ட வீட்டிலே கண்ணக்கோல் சாத்ததே எண்ணம் கொண்ட பாவிகள் மண்ணாய் போக நேருமே. அன்னம் இட்ட வீட்டிலே கண்ணக்கோல் சாத்ததே எண்ணம் கொண்ட பாவிகள் மண்ணாய் போக நேருமே. வேகம் கண்டு மயங்கியே வீணாக ஆசை கொண்டு மோசமும் போன பின்தான் மனவே
அடைவதாலே லாபம் என்ன? பாலை ஊற்றி பாம்பை நாம் வளர்த்தாலும் நம்மையே கடிக்கத்தானே வரும், அது அடிச்சு கொள்ள நேருமே. பாலை ஊற்றி பாம்பை நாம் வளர்த்தாலும் நம்மையே கடிக்கத்தானே வரும், அது அடிச்சு கொள்ள நேருமே. அன்னம் இட்ட வீட்டிலே கண்ணக்கோல் சாத்தவே எண்ணம் கொண்ட பாவிகள் மண்ணாய் போக நேருமே. ஒன்னே ஒண்ணும் கண்ணே கண்ணுன்னு வளர்த்தானே பாவி மாவன் இப்படி புறப்பட்டு ஓடி போயிட்டானே, எங்க போய் அவதிப்படுறானோ? உலகா அப்பா வந்துட்டியாடா? இது யாரு? தெரியாது உனக்கு? இவருதான், இவரு என் சிநேகிதன். ஏண்டா மறுபடியும் அந்த வேலையில ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டா புலகம், உன் புத்தி இப்படியாடா போகணும்? அவளே தேவலையாடா? வேண்டா கண்ணு, இவளை அனுப்பிடுற. அம்மா இவரு இவரு சரி, தாடி பிச்சுதான் பாத்துக்கிறேன். நீ சும்மா இருக்க மாட்ட? ஏண்டா வேஷம் போட்டு போட்டு பொம்பளைகளை இழுத்துக்கிட்ட வர? இரு நான் இத போய் அரண்மனையில சொல்லி. கடைசியா சொல்றேன், நீ இந்த மாதிரி கலாட்டா பண்ண இந்த ஜென்மத்துல என்ன நீ பார்க்க முடியாது. மறுபடியும் நான் எங்கேயாவது போயிடுவேன். வேண்டாடா, இருந்து இருந்து இவ மேல ஆசைப்பட்டியே, இதுக்கு அவளே தேவலையடா. அது பாழா போச்சு போ. அவளை நீ பேசின பேச்சில அவ இன்னமே என் முகத்துல வந்து முழிப்பாளா? போடா, இவனை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். கடைசியா இப்ப இவளை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறேன். இவளையும் கலாட்டா பண்ணி துரத்துன நான் காசி ராமேஸ்வரம் போயிடுவோம். வேண்டா கண்ணு, அவ அம்மா வீடு எங்கடா? நான் போய் சமாதானம் பண்ணி அழைச்சறேன். அவளையே நீ கட்டிக்கலாமடா. எங்க என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. சத்தியமா சொல்றேன். மாமி மாமி, நினைச்சதை நிறைவேற்றி போட்டீங்களா? அதே என் பழைய மருமவளை. ஏண்டி அது எங்க அண்ணன். ஆமா, என் மச்சான். அடக்கூத்தாடி கழுதிங்களா? சரி வா, போய் சமையல் பண்ணலாம். பூலோகம், அரண்மனைக்கு போய் ராஜகுமாரி எப்படியாவது சந்தித்து விட்டு வருகிறேன். ஜாக்கிரதையா போகணுமே. ரகசியப்படியாகத்தான் செல்வேன். திரும்ப இங்கே வந்து விடுகிறேன். வந்துடுங்க.
கையும் களவுமா பிடிபட்டிருக்கிறேன். இனி ஏமாற்ற முடியாது. இது என்ன சண்டை? காவலர்களை ஓடுவார்கள், சீக்கிரம். வீரமோகன். ஆம், வீரமோகன். அரசே, தங்களை இந்த பாடியவன் தங்களை பழிவாங்க வந்திருக்கிறான். அதே சண்டாளா, இந்த பரம சாதுவையா கொல்ல வந்தாய். இனியும் அரசை ஏமாற்ற முடியாது. ஆமா, முடியாது. உண்மையை இறக்கம் காட்டி உன்னை தேசப்புரட்சம் செய்தது என் குற்றம். அரசே, கொண்டு போங்க. நாளைக்கு கொண்டு போங்க. இந்த சண்டாளை கொண்டு போ. துரோகி. யார் துரோகி? பேசாதே. அவையோர்களே, இன்றைக்கு ஒரு முக்கியமான தினம். இந்த ராஜ்யமே ஒரு பெரிய கண்டத்திலிருந்து தப்பி இருக்கிறது. இந்த கொலைகாரனுடைய கையிலிருந்து என்னையும் மீட்டு இந்த நாட்டுக்கும் புது உயிர் அளித்திருக்கிறார் நம் குருமகாதேவர். குருஜி மாத்திரம் இல்லாவிட்டால், வீரமோகன், நீ செய்த குற்றத்திற்கு என்ன தண்டனை தெரியுமா? குற்றத்தை பற்றி ஆராய்ச்சி நடத்தாமல் தண்டனை பற்றி கேட்கிறீர்கள். இதற்கு ஒரு நீதிமன்றம் தேவையில்லை, தூக்குமடையே போதும். சட்டத்தை திருத்த வந்திருக்கிறான் சதிகாரன். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்கும் துரோகி, நன்றி கட்ட. போதும், உன் அர்ச்சனைகளை கேட்டுக் கொண்டிருக்க நான் கல்லால் எடுத்த சிலை அல்ல. ஹே ராஜன், நீர் கண்ணுக்கு நேராக கண்டிருக்கிறேன். தேச பிரஷ்டம் செய்யப்பட்டவன் பாதி ராத்திரியிலே மன்னனின் படுக்கை அறைக்கு வர வேண்டிய அவசியம், நீ வர வேண்டிய அவசியம் நிறைய இருக்கிறது. நீ கட்டாரியும் கையுமாக அரண்மனையில் நுழைந்த நேரத்தில் பராசக்தி என் கனவிலே வந்தாள். மன்னன் மாள போகிறான், ஓடி போய் காப்பாற்று என்று கட்டளையிட்டாள். இப்போது தெரிகிறதா நான் வந்த அவசியம்? வீரமோகன், நாடு கடத்தப்பட்ட நீ மாளிகையில் நுழைந்தது ஏன்? இந்த மௌனம் தான் நம் விசாரணையின் முடிவு. இதற்கு உன் பதில்? ஜீவரேகாவை தேடிக்கொண்டு வந்தேன். என்ன துணிச்சல்! காணாமற் போன ராஜகுமாரியை தேடிக்கொண்டு மாளிகைக்கு வந்தானா? மாளிகையில் மன்னன் படுக்கை அறையில் நுழைந்தானா? நொண்டி சமாதானங்கள் முட்டாள் கூட நம்ப மாட்டான். நான் நம்புகிறேன். இவன் என்னை கொல்லத்தான் வந்திருக்கிறான். என் கண்ணாலே இந்த காதகனை கண்டேன். இவனுக்கு மரண தண்டனை விதித்து விட்டேன். என் மனம் சாந்தி அடைந்தது. பூலோகத்தில் ஒரு பாபாத்மா ஒழிகிறது. பாபாத்மா யார்? ஆட்சியாளரின் கவனம் செல்ல வேண்டிய சதிக்கிடங்கு, சூதும் பொறாமையும் நிரம்பி வழி வெடிமருந்து சாலை. செங்கோலேந்தியின் சிந்தனை செல்ல வேண்டிய இடம் நீ மனித உருவத்திலே நிற்கிறாய். பாவத்தின் மொத்த வியாபாரியாக பாராளும் மன்னரும் மன்னரை சார்ந்த மற்றோரும் உன்னை தெய்வ தலைவராக்கி விட்டார்கள். வெட்கத்தோடு வேதனையோடு, ஆனால் சாகப் போகிறோமே என்று சஞ்சலம் இல்லாமல் கேட்கிறேன். வீரத்தின் பெயரால் கேட்கிறேன், உன்னை அல்ல, இங்கு வீட்டிற்கும் அன்பு பெரியவர்களை. நீதி இனிமேல் இங்கு நிலைக்கக் கூடாதா? நேர்மைக்கு பிரிவு விசாரம் கொடுத்து விட்டீர்களா? வஞ்சனைக்கும் சூழ்ச்சிக்கும் வரவேற்பு வழங்கி விட்டீர்களா? ஏன் பேசவே மறுக்கிறீர்கள்? பெரியவர்களே, தூக்கு கயிறை முத்தமிடப் போகும் ஒரு வாலிபன் இந்நாட்டின் நலமின்றி வேறென்றறியாத நிரபராதி. நன்றியின் பேரால் செஞ்சுகிறேன், மன்றாடுகிறேன். வெங்கொடுமை சாத்தாடு வீரர்களின் விளையாட்டு கூடம். ஆனாலும் சரித்திரத்திலே வீரமோகன் சதிகாரன் என்ற எழுத்துக்கள் ஏறிவிடுவேன். அதையாவது தடுக்கிறேன் என்று ஒருவர் தைரியம் கூற மாட்டீர்களா? எனக்காக பேச இங்கு யாருமே கிடையாதா? கிடையவே கிடையாதா? நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். இரும்படிக்கும் இடத்தில் ஈக்கு என்ன வேலை? குரு சுவாமிகளே, சிலரை சில நாள் ஏமாற்றலாம், பலரை பல நாள் ஏமாற்ற முடியாது. அமுதவல்லி, இப்பொழுது நீ என்ன சொல்லுகிறாய்? மகாராஜாவை கொன்று இன்று காலையில் மகராபிஷேகம் செய்து கொள்ள மணக்கோட்டை கட்டியவர் இந்த மகானுபாவர். இதைத்தான் அவனும் சொன்னான். இவள் வார்த்தையை மாற்றி சொல்லுகிறாள், அவ்வளவுதான். இல்லை, உமது மகன் சொன்னதை அப்படியே சொல்லுகிறேன். தந்தை சதிகாரன் என்று மகன் சொன்னானா? அப்படியே இருந்தாலும் அதை வெளியில் சொல்வதற்கு அவன் என்ன பைத்தியக்காரனா? என்னைத்தான் கொல்ல போகிறோமே என்ற நம்பிக்கையில் என்னிடம் கூறினார். கேளுங்கள் அரசே, கேளுங்கள். கேழ்வரகில் நெய் வடிகிறதாம், கேளுங்கள். வீரமோகனோடு சென்ற ஜீவரேகாவை பார்த்திபன் தன் குகைக்கு அழைத்து வந்து
அவளை பலாத்காரம் செய்யும் போது நான் தடுத்து காப்பாற்றினேன். என் மேல் ஆத்திரம் கொண்ட இவர் மகன் சாகசம் பேசி நேற்று மாலை மருதமலை சாரலுக்கு என்னை அழைத்துச் சென்றார். அங்கே என்னை உருட்டி கொல்ல போகும் சமயம் நான் அவரை தந்திரமாக தள்ளிக் கொன்றேன். சாவதற்கு முன்பு அவர் என்னிடம் சொன்ன வார்த்தைகள், இன்றிரவு அரசன் சாகிறான், நாளை காலை சூரிய வெளிச்சத்தில் என் தந்தையின் தலையில் முல்லை நாட்டு ரத்ன கிரீடம் ஜொலிக்கும், என் பக்கத்தில் ஜீவரேகா ஜொலிப்பாள் என்பது. அப்படியா? பார்த்திபனை கொண்டு விட்டாள். அடி பாவி, பதியை கொண்ட பாவி. ஆம், பதியை கொன்றேன். ஆனால் பெண் இனத்தை மண்ணில் நெழியும் புழு கூட்டமாக மதித்த ஒரு பாவியை தான் கொன்றேன். என்னையே கொல்ல வந்த ஒரு விஷப்பூச்சியை தான் கொன்றேன். ஒரு பெண்ணுக்கு அன்பு இருக்கும் அளவுக்கு வீர பண்பும் இருக்கும் என்பதை மறந்த ஒரு மதோன் மக்களை தான் கொன்றேன். ஏன் என் மேல் பழியா, கொலைகாரியா? நான் அவரை கொல்லாவிட்டா அவர் என்னை கொன்று இருக்க மாட்டாரா? நீரே பதில் சொல்லும். அவர் இப்படி கொல்லப்படாவிட்டால் உலகத்தில் இன்னும் எத்தனை கோடி கொடுமைகள் செய்திருப்பார். ஆமா ஆமா, வற்றாத இன்பத்தில் வீழ்ந்திருக்கும் எத்தனை வாலிபங்களை வெடுக்கென்று விழுங்கியிருப்பார். அன்பே என்ற ஆசையாக அசையும் எத்தனை இன்ப அவரங்களை அவருடைய ராட்சச நகங்களால் பிராண்டி இருப்பார். ஹே ராஜன், என் மகனையும் இழந்துவிட்டு இந்த கொலைகாரின் கூச்சலையும் நான் காது கொடுத்து கேட்க வேண்டுமா? கொண்டு செல்லுங்கள் இவளையும் கொலைக்களத்திற்கு. தயாராயிருக்கிறேன். ஆனால் சாவதற்கு முன்பு நீரும் உமது மகனும் இந்த நாட்டின் அபாய குறிகள் என்பதை இன்னும் சிறிது விளக்கிவிட்டு சாகிறேன். நேற்று ஆசை காதலன், இந்த அபாய குறி. ஆசையின் காரணமாய்த்தான் அந்த கள்ளனை தூக்கு மேடையில் இருந்து விடுவித்தேன். என்ன, நீ விடுவித்தாயா? கேளுங்கள் அந்த கேலி கதையை. தேவியின் சிலைக்கு பின்னால் இருந்து பார்த்திபன் நிரபராதி என்று கூறியது நான் தான். அப்படியா? என் தந்தையின் தவறாத நீதியை தவறச் செய்த சண்டாளி நான் தான். பார்த்திபன் கொள்ளைக்காரன் தானா? குற்றமற்றவர் என்று கூறியது தேவி அல்ல, இந்த கொடிய பாவி. அப்படியானால் வீரமோகன் அன்றைக்கு நிரபராதி, இன்றைக்கு நிரபராதி. போய் நம்பாதீர்கள், நம்பாதீர்கள். வரும், அவசரப்படாதீர். ஏன் துடிக்கிறீர்? இப்போதுதான் எனக்கு எல்லாம் புரிந்திருக்கிறது. அந்த வீரனை விடுதலை செய்யுங்கள். வீரமோகன், என்னை மன்னித்து விடும். உமக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்? அரசே, தங்கள் அன்பு நிலைத்திருந்தால் போதும். மோகன், 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 ஜீவா, மோகன், மோகன், ஜீவா, ஜீவரேகா, அப்பா, ஜீவரேகா, இதோ பரிசு பொருளே உண்மை நாடி வந்து விட்டது. உமக்கு நானும் ஒரு பரிசு தருகிறேன். நீர்தான் இன்று முதல் இந்நாட்டு மன்னர். தேச பிரஷ்டம் செய்யப்பட்டவனுக்கு சிம்மாசனம், ஜெகம் புகழும் ராஜகுருவுக்கு. அந்த துரோகியை பேச சொல்லாது, காதில் ஈட்டி பாய்வது போல் இருக்கிறது. பேசியதெல்லாம் போதும். அந்த பாவிக்கு தூக்குமடை, தூக்குமடை, தூக்குமடை. பிடியுங்கள் சாபம். இந்த நாடு நாசமாய் போகட்டும். இதில் இருக்கும் மக்கள் அனைவரை செத்து ஒழியட்டும். சூரியனே, நீ தூள் தூளாக உடைத்து போ. அக்னியே வா, கடலே பொங்கு. நான் இறந்த பிறகு இந்த பூலோகமே இருந்து ஒழியட்டும். இதையெல்லாம் நான் நம்பி ஏமாந்த காலம் அலையறிவிட்டது. மகாராஜா, ஒரு கள்ளனின் காதலுக்காக தேவியை போல் நடித்து இந்த நாட்டின் பண்பையும் நீதியையும் தவறு செய்தேன். எனக்கும் மரண தண்டனை அளியுங்கள். இதோ நான் அளிக்கிறேன். ஐயோ, வைத்தியரை கூப்பிடுங்க. ஆவி, பிடிங்க, பிடிங்க. குழந்தை, குழந்தை. அப்பா, இனிமேல் நான் பிழைக்க மாட்டேன். நான் செய்த தவறுக்கு இது கிடைக்க வேண்டிய தண்டனை தான். தோழி, சாவதற்கு முன்பு உங்கள் இருவரையும் சேர்த்து வைத்து விட்டேன். அப்பாவை பார்த்து அப்பா, என்னுடைய ஒரே ஒரு கடைசி பிரார்த்தனை, அவருடைய சிதறி போன உடலையாவது தேடி எடுத்து என்னோடு புதைத்து விடுங்க. நான்
தானே விதைச்சுவேன் விதைய இருப்பான். பைத்தியம் முடிச்சு போச்சுரோய். இந்த பைத்தியம் பரலவம் போனாதான் தீரும். சாபம் ரொம்ப சல்லிசா கிடைக்குது. சந்தேகமே இல்ல, பைத்தியம் தான். பைத்தியம் 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 ராஜகுருவுக்கு பைத்தியம். காதல் பலியாகி நீயும் தியாகத்தின் சின்னமாய் நாட்டினர் நெஞ்சிலே ஓவியமே ஆகினாய். காண்பவர் யாருமே பெண்களின் தீரமே உணர்ந்திட நீயுமே ஓவியமே ஆகினாய். தீயோன் மேல் காதல் கொண்டே இல்லற வாழ்விலே தீராத துயரம் கண்டாய் வீண் பழி மேவினாய். தேசம் தன்னையே பாதுகாக்கவே தேசம் தன்னையே பாதுகாக்கவே நாதனை கொன்றுமே நீதிதனை நாட்டினாய். நாட்டுக்கே பாடம் தன்னை போதிக்கும் தியாகச் சின்னம் ஆளும் கல்லறை மீதில் நாங்களும் கண்ணீர் சிந்தி மலர்கள் தோதியே மானசீகமாய் மலர்கள் தோதியே மானசீகமாய் அன்பு செய்வதங்கியே கை மாறு வேறில்லையே. காதல் பலியாகி நீயும் சின்னமாய் நாட்டினர் நெஞ்சிலே ஓவியமே ஆகினாய்.